இன்னைக்கும் நம்ம ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி போன கிளாஸஸ பார்த்தத ஒரு குயிக் ரீகேப் பண்ணிட்டு, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஜெனரல் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆர்டிக்குள்ள போயிடலாம். போன கிளாஸ்ல வந்து நம்ம எஸ்பி பத்தி பார்த்திருந்தோம். எஸ்பிக்கு எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் வைக்கணும், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாம இருந்தா சைலண்ட் ஆயிடும், எப்போ க்ளோஸ் ஆகும், இந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திருந்தோம். இப்போ ஒரு பேசிக் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். நம்ம இப்ப நார்மலா ஒரு பியூஎஸ்பி அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் டூப்ளிகேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கவுண்ட், பிளட்ஜிங்கு, ரிவைவலு, நேம் சேஞ்ச், அதாவது அக்கவுண்ட் ஹோல்டரோட நேம் சேஞ்ச், இந்த மாரி சர்வீசஸ்லாம் எங்க பண்ண முடியும் அப்படின்னா, ஹெச்ஓல மட்டும்தான். ஹெச்ஓன்னு இல்ல. அதாவது 2 சூப்பர்வைசர்ஸ் எங்கெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களோ, அந்த இடத்துல பண்ண முடியும். ஜென்ரலா இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி. ஹெச்ஓஸ் தான் வரும். அப்புறம் எஃபிபி, ஃப்ரெஷ் பாஸ்புக். ஒரு கஸ்டமர் வந்து டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட், எல்லா டிரான்சாக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த புக்ல இடம் இல்ல. அந்த மாரி எஃப்டிபி போடும் பொழுது, அந்தந்த எஸ்ஓவே ஃப்ரெஷ் பாஸ்புக்க இஷ்யூ பண்ணலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பைசா ஒண்ணும் அவரு கட்ட தேவையில்ல. அதே மாரி பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங், இதெல்லாம் எங்க எனேபிள் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் சால்ல வந்து தான். ஹோம் சால் அப்படிங்கிறது என்னன்னா, சிஃப் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்பொழுது, அந்த சால தான் பேஸ் சாலுங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சர்வீஸ் அவுட்லெட். சாலோட அதாவது சர்வீஸ் அவுட்லெட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் சால்ன்னு சொல்லுவோம் நம்ம. சால் ஐடின்னு ஆஃபீஸஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான். எப்போ ஒருத்தர் சிஃப் கிரியேட் பண்றாங்களா, ஃபர்ஸ்ட் சிஃப் அதுதான் வந்து உங்களுக்கு ஹோம் சாலா வரும். இந்த மாரி இருக்கக்கூடிய ஹோம் சால்ல மட்டும் தான் உங்களால மொபைல் பேங்கிங்கோ, இன்டர்நெட் பேங்கிங்கோ ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். தென் போன கிளாஸ்லயே பார்த்தோம். ஒருத்தருக்கு ஒரே ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் தான் இருக்க முடியும்னு சொல்லி, பட் ஜாயிண்ட் அக்கவுண்ட்டா இருக்கு அப்படின்னா, அது ஜாயிண்ட் பெர்சனோட அக்கவுண்ட் வேற ஒரு அக்கவுண்ட் வச்சுக்கலாம். இதே மாரி மைனருக்கு கார்டியனா இருக்காரு. 10 வயசுக்கு கீழ இருக்க குழந்தைக்கோ, இல்ல 10 வயசுக்கு மேல இருக்க குழந்தைக்கோ கார்டியனா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல, அடிஷனல் அக்கவுண்ட்ஸும் வச்சுக்க முடியும். அடுத்து இப்போ ஓகே. இப்போ இல்லைங்க. இப்போ முன்னாடி 2019க்கு முன்னாடி பல அக்கவுண்ட் வச்சிருந்திருக்காரு. பல எஸ்ஓல பல அக்கவுண்ட் வச்சிருந்திருக்காரு. இப்படி இருக்கிறதுக்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செகண்டரி அக்கவுண்ட்ஸ் குளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாரி சிஃப்ங்கிறது வந்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல். நம்ம இப்போ ஷார்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்றதோட அப்ரிவியேஷன்ஸ்லாம் கேட்கலாம். கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல். உங்க டவுட் வந்து மெசேஜ்ல போட்டுருங்க. கடைசி கிளாஸ் முடிஞ்சோனே அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுவோம். ஓகே. அடுத்து பார்த்துருவோம். அடுத்து வந்து ஒருத்தர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றாரு. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது செக் ஃபெசிலிட்டி குடுக்கல. நம்ம இப்ப ஜெனரலாவே ரூ. 500 எப்போ டெபாசிட் கொண்டு வந்தோமோ, அப்போ இருந்தே செக்குக்கு வந்து தனியா ஒரு பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணுங்கிற ஒரு கிரைட்டீரியா இல்ல. முன்னாடி வரைக்கும் ரூ. 500 மெயின்டெயின் பண்ணணுங்கிற கிரைட்டீரியா இருந்துச்சு. இப்போ ஒரு லேட்டர் ஆன் பீரியட்ல ஃபர்ஸ்ட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது செக் வாங்கிக்கல. லேட்டர் ஆனா வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டா, அந்த ப்ரொவிஷன் இருக்கு. நம்ம லேட்டர் ஆனா செக் அவருக்கு இஷ்யூ பண்ண முடியும். அதே மாரி சரி செக்க வந்து மைனருக்கோ, மைனர் ஆப்பரேட்டட் பை செல்ஃப்‌க்கோ, இல்லிட்ரேட்டுக்கோ குடுக்க முடியுமா? அப்படின்னா, குடுக்க முடியாது. அதே மாரி ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா சிபிஎஸ் மேனுவல்ல சொல்லியிருக்கிறது தான். என்னன்னா, தோஸ் தோஸ் டூ நாட் சைன் இன் ரன்னிங் ஹேண்ட் அவைங்களுக்கும் நம்மளால குடுக்க முடியாது. கையெழுத்து ரன்னிங் ஹேண்ட்ல போடாதவங்களுக்கும் செக் நம்ம குடுக்க முடியாது. இந்த இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஏன்னா இன் டெப்த்தா கேட்கணும்னு நெனச்சாங்கன்னா, இந்த மாரி கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து வேற யாருக்கு குடுக்கலாம்? மைனர் செல்ஃப்‌க்கு குடுக்க முடியாது. மைனர் ஆப்பரேட் பை கார்டியன், ஜாயிண்ட் ஏ, ஜாயிண்ட் பி இவைங்களுக்கெல்லாம் செக் புக்ஸ் குடுக்க முடியும். சரி ஓகே. இப்போ பிளைண்ட், விஷுவலி ஹேண்டிகேப்டு லாஸ்ட் கிளாஸ்லயும் கேட்டாரு ஒருத்தரு. இல்லிட்ரேட். இப்ப இந்த மாரி இருக்கவங்களுக்கு குடுக்க முடியுமா? இவிங்க ஒரு லிட்ரேட் பெர்சனோட ஒரு எழுத படிக்க தெரிஞ்சவரோட அக்கவுண்ட் ஓப்பன் பண்றாங்கிற பட்சத்துல, அவருக்கு செக் புக் குடுக்கலாம். இது வந்து சிபிஎஸ் மேனுவல்ல ரூல் 47ல இருக்கு. இந்த ரூல்ல இன் டெப்த்தா படிக்க வேண்டாம்.
தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. பட் இந்த மாரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல இந்த மாரி ப்ரொவிஷன்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே. இதிலயே வந்து இன்டர்நெட் பேங்கிங் யாருக்கெல்லாம் இன்டர்நெட் பேங்கிங் இல்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாயிண்ட் ஏ அதாவது ஆப்பரேட்டட் பை போத் 2 இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஆப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி கண்டிஷன்ஸ் இருக்கு அக்கவுண்ட்டுக்கு. மைனர் அக்கவுண்ட்டுக்கு, பெர்சன் வித் மென்டல் இல்னஸ், அப்புறம் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, இல்லிட்ரேட் இவங்களுக்கு நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டீஸ் இல்ல. அடுத்து ஒரு இல்லிட்ரேட் டெபாசிட்டர் ஒரு கைரேகை வைக்கக்கூடிய டெபாசிட்டர் டெபாசிட் பண்ண வரும்பொழுது புக்க அவசியம் குடுக்கணும். சப்மிட் பண்ணணும். டெபாசிட் பண்ண வரும்பொழுது சப்மிட் பண்ணணும் கவுண்டர்ல. ஓகே. இதே மாரி க்ளோசர் அப்பவும். க்ளோசர் அப்ப சிங்கிள் அண்ட் எஸ்ஓஸ். ஒரே ஒரு எஸ்பிஎம் மட்டும் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ். அவைங்க க்ளோஸ் பண்ற அக்கவுண்டோட பாஸ்புக்க கஸ்டமர்ட்டருந்து ரீட்டெயின் பண்ணி எஸ்பிசிஓக்கு அனுப்பணும். மத்த மாரி டபுள் ஹேண்டட் அந்த மாரி இருக்க எஸ்எஸ் வந்து பாஸ்புக் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. எங்கேலாம் ஒரு சிங்கிள் எஸ்பிஎம் இருக்காரோ, சிங்கிள் ஹேண்டட் ஆஃபீஸ் இருக்கோ, அங்க க்ளோஸ் பண்ணக்கூடிய அக்கவுண்டோடைய பாஸ்புக் புத்தகங்கள வந்து எஸ்பிசிஓவுக்கு எல்ஓடியோட அவரு அந்த க்ளோஸ் பண்ணும்பொழுது அனுப்பி வைக்கணும். ஓகே. இப்போ ஒருத்தர் நம்ம வந்து இப்போ எல்லா கேட்டகரி ஆஃப் அக்கவுண்ட்டையும் த்ரூ இன்டர்நெட் பேங்கிங் மூலமாவும் ஓப்பன் பண்ண முடியும். அப்படி ஓப்பன் பண்ணும் பட்சத்துல, அவருக்கு ஒரு பாஸ்புக் வேணும் அப்படின்னா, அவர் குடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடுக்க முடியும். அதுவும் எங்க குடுக்கலாம்? எந்த ஹோம் சால் முன்ன சொன்ன மாரி ஹோம் சால்ல போய் அவரு அந்த நம்பர சொல்லி புக்க வாங்கிக்கலாம். இதுக்கான தனி ரிக்வெஸ்ட் எதுவும் பிளேஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. சரி. இந்த மாரி ஒரு சினாரியோ வருது. ஒருத்தர் வராரு. கவுண்டர் எஸ்பிபிஏ கிட்ட குடுத்து, "இல்லைங்க நீங்க எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுங்க" அப்படிங்கிறாரு. அத பண்ணலாமான்னு கேட்டா, அந்த மாரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாரி ஃபார்ம்ஸ வாங்கி ஃபில் பண்ணி தர்றது, அந்த மாரி வந்து நம்ம போஸ்டல் ஸ்டாஃப்ங்கிற கெப்பாசிட்டில அத நம்மளால பண்ணக்கூடாது. இதுக்கு தான் முன்னாடிலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஓல்டர் ஸ்டேஜ்ல நீங்க இப்ப பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது. முன்னாடியெல்லாம் ஒரு வெண்டர நம்ம வச்சிருப்போம். என்னன்னா, அந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்றதுக்குன்னே நம்ம ஒரு சிலர அப்பாயிண்ட் பண்ணியிருப்போம். அவைங்க போஸ்ட் ஆஃபிஸ் வெளிய உட்காந்து சார்ட் ஒட்டியிருப்பாங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு இவ்வளோ. இதெல்லாம் ஒரு டிவிஷனல் சூப்பரிண்டென்டென்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாரு. இந்த மாரி பெய்டு ரைட்டருக்கு. அந்த பைசா வாங்கி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவுமே யாரும் பண்றதில்ல. இன்னும் அது கன்டினியூஷன்ல இருக்கு. பட் எந்த ஒரு ஹெச்ஓலயோ, எந்த ஒரு டிவிஷன்லயோ இந்த பிராக்டிஸ் இப்போதைக்கு இல்ல. சரி ஓகே. அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்பயெல்லாம் பண்ண முடியாது? எந்த சினாரியோலலாம் ஒரு அக்கவுண்ட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெபாசிட்டர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அக்கவுண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கிளைம் குளோசர் தான் பண்ணும். கிளைம் குளோசர் என்னங்கிறது நம்ம போன கிளாஸ்லயும் பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு கிஸ்ட்டா பார்த்தோம். அடுத்தது ஒரு கோர்ட் ஆர்டர் வருது. இந்த அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வருது. அப்படிங்கிற பட்சத்திலயும் அந்த அக்கவுண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒன்ஸ் இதுல யூசுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, கோர்ட் ஆர்டர் வந்த உடனேயும் அந்த அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்லயோ, இல்ல சர்டிஃபிகேட் குடுக்குற கார்ட் ஃபைல்லயோ அந்த போஸ்ட் மாஸ்டர் அந்த கோர்ட் ஆர்டரோட டூ நாட் பி க்ளோஸ்ட் அப்படின்னு எழுதிருவாரு. இந்த மாரி கோர்ட் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா, கோர்ட் அட்டாச்மென்ட் அப்படின்னு எழுதிருவாங்க. அந்த மாரி அக்கவுண்ட்ட இண்டிவிஜுவலுக்கும் க்ளோஸ் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது. அதே மாரி சைலன்ட் அக்கவுண்ட். சைலன்ட் அக்கவுண்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தோம். 3 ஃபினான்ஷியல் இயருக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாம இருக்க அக்கவுண்ட் சைலன்ட் அக்கவுண்ட்டா மாறிடும். இந்த மாரி இருக்க சைலன்ட் அக்கவுண்ட்டும் ரிவைவல் பண்ணாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அடுத்து இந்த ஏஜென்ட் ஓப்பன் பண்றாங்க இல்லையா? இந்த மாரி அக்கவுண்ட்டுக்கு வந்து ஒரு கஸ்டமர் நேர்ல வந்து அக்கவுண்ட் ஓப்பனிங் அப்ப வரணுங்கிறது இல்ல. க்ளோசர் அப்ப கண்டிப்பா வரணும். இதே மாரி மேலாஸ் எங்கேயாவது ஒரு மேளா நடக்குது. அங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்றாங்க. அப்பயும் கஸ்டமர் போஸ்ட் ஆஃபிஸ் வந்து தான் ஓப்பன் பண்ணுமா? அப்படின்னா, அந்த 2க்கும் எக்ஸம்ப்டட். மத்த டைம்ல கஸ்டமர்ஸ் வரணும். எம்பிகேபிஓ ஏஜென்ட்டா இருக்கலாம். எஸ்ஏஎஸ் ஏஜென்ட்டா இருக்கலாம். இவங்க வாங்கிட்டு வரக்கூடிய அக்கவுண்ட்டுக்கு ஓப்பன் பண்ண முடியும். ஆனா, அதுல என்ன அப்படின்னா, அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்லயும் அந்த ஏஜென்ட்டுடைய சீல் அண்ட் சைன் இருக்கணும்.
அந்த இப்போ ஒரு ஆதார் கார்டு வாங்குறாரு அப்படின்னா, அவரும் ஒரிஜினல் வெரிஃபை பண்ண சீலோட சைனும் இருக்கணும். அத இன் டர்ன் அந்த போஸ்டல் அசிஸ்டன்ட்டோ அல்லது எஸ்பிஎம்மோ அத அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகே. இன்னும் ஒரு சினாரியோ இதெல்லாம் இந்த சினாரியோலாம் அ கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாரி இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாரி சினாரியோ தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கஸ்டமர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றாரு. ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றாங்க. அதுல ஒருத்தர் என்ஆர்ஐ. என்ஆர்ஐங்கிறது வந்து இந்தியாவ விட்டு வெளிநாடு போயிருவாரு. 181 நாளைக்கு மேல வெளிநாட்டிலேயே ஸ்டே பண்ணக்கூடியவருக்கு வந்து என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ஒரு என்ஆர்ஐயா மாறிர்றாரு. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த அக்கவுண்ட்ட? அந்த அக்கவுண்ட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெச்சூரிட்டி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க. நமக்கு என்ஆர்ஐ மாறிட்டாருன்னும் தெரியும். இப்போ ஒரு ஒரு டிடி அக்கவுண்ட் போடுறாரு. 2 வருஷம் டிடி போடுறாரு. இவரு என்ஆர்ஐயா மாறிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வருஷம் வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க. அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நார்மலா மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் எஸ்பி அக்கவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும். பட் இந்த கேஸுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் வராது. இன்ட்ரெஸ்ட் அந்த 2 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டோட நின்னுடும். என்னைக்கு அவர் ரீபாட்ரியேட் ஆகுறாரோ, எப்போ வந்து திரும்ப இங்க இந்தியா வராரோ, அப்பொழுது அவர் அந்த அந்த அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்ணி அவர் வாங்கிக்கலாம். அதுவரைக்கும் அதையும் வாங்க முடியாது. சரி, இன்னொரு கேஸ். இப்போ ஒருத்தரு சிட்டிசன்ஷிப்பே இல்லன்றாங்க. இந்தியாவுடைய சிட்டிசனே அவரு இல்ல. அப்படிங்கிற பட்சத்தில அப்படி சொல்லிடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில என்ன என்ன ஆகும் அப்படின்னா, அக்கவுண்ட்ட வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லாட்டி டீம்டு க்ளோஸ். எப்போ? அந்த மாரி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மாசத்துல. இப்போ என்னையவே வந்து இந்த மாசம், ஜனவரி மாசம் நான் ஒரு இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்ல இருந்து போயிர்றேன். அப்படிங்கிற பட்சத்துல, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் டிசம்பர் 31 என்னோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் முடிஞ்சிரும். அதோட இந்த 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 டேட்ல என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அந்த டேட்ல அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த இடைப்பட்ட நாள் இருக்கு இல்லையா? இப்ப டிசம்பர் 31 இருந்து இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஒரு 7ஆம் தேதி. இந்த 7 நாளைக்கு வந்து இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட் என்ன ரேட்டோ அது வரைக்கும் குடுப்பாங்க. அந்த 7 நாளைக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ரேட்ட நமக்கு டெபாசிட்டருக்கு குடுப்பாங்க. அடுத்து அ நாமினேஷன் பார்த்திருந்தோம். நாமினேஷன் கம்பல்சரி போடணும். 4 நாமினிக்கு மேல நம்மளால போட முடியாது. சரி, ஓகே. நாமினேஷன் எப்பயெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும்? எல்லா நாமினியும் இறந்துட்டாருங்கிற பட்சத்தில நாமினேஷன் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். ஒரு டெபாசிட்ட வந்து செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்கு குடுக்கும் பொழுது நாமினேஷன் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். இல்ல ஒரு ஃப்ரெஷ் நாமினேஷன் குடுக்கும்பொழுது பழைய நாமினேஷன் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். சரி, ஓகே. ஒருத்தர் வந்து கைரேகை வைக்கிற ஒரு நாமினேஷன் போடலாமா? கைரேகை வைக்கக்கூடிய அக்கவுண்ட் அதாவது இல்லிட்ரேட் அக்கவுண்ட்க்கு நாமினேஷன் எப்படி பண்றது அப்படின்னா, அத வந்து 2 லிட்ரேட் பெர்சன் விட்னஸ் பண்ணணும். கைரேகை வைக்கும் பட்சத்தில 2 இல்லிட்ரேட் வந்து அத விட்னஸ் பண்ற மாரி இருக்கும். ஆ இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2000 எஸ்பி ஆர்டர் 8/2023 இதில என்ன சொல்லியிருப்பாங்க, ஆதார்ங்கிறது வந்து ஒரு மேண்டேட்டரி டாக்குமெண்ட் ஃபார் அக்கவுண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, இல்ல அப்படிங்கிற பட்சத்தில என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவரு ஆதார் அப்ளை பண்ணிட்டுங்கிற ப்ரூஃப் அத குடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணாருன்னா 6 மாசம் டேட் ஆஃப் ஓப்பனிங்ல இருந்து 6 மாசத்துக்குள்ள அவரு அந்த ஆதார் நம்பர புரொடியூஸ் பண்ணணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில அந்த அக்கவுண்ட்ட அதாவது ஆப்பரேட்டிவ்ல இருந்து இன்னாப்பரேட்டிவ் கொண்டு போயிடுவாங்க. இதே மாரி பான் கார்டுக்கும் அதே மாரி தான். பான் கார்டுக்கு வந்து 2 மாசம். 2 மாசத்துல அக்கவுண்ட் ஓப்பனிங் டேட்ல இருந்து குடுக்கணும். அப்படி இல்லையா, அவரோட பேலன்ஸ் எப்ப அந்த 2 மாசத்துக்குள்ள 50,000 ஆனா காசு ஆகுதோ, அப்ப குடுக்கும். இல்லாட்டி அந்த அக்கவுண்ட் வந்து இன்னாப்பரேட்டிவ் ஸ்டேட்க்கு போயிடும். அடுத்து டூப்ளிகேட் பாஸ்புக் ரேட்ஸ் பார்த்தோம். ரூ. 50 டூப்ளிகேட் பாஸ்புக்குக்கு செக்கு செக்குக்கு பார்த்திருந்தா 10 லீஃப் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லீஃப்க்கும் ரூ. 2 சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம்.
அது ஒரு 10 லீஃப்ங்கிறது வந்து ஒரு கேலண்டர் இயர். கேலண்டர் இயர்ங்கிறது 1 ஜனவரியிலருந்து 31 டிசம்பருக்குள்ள 10 லீவ்ஸ் அவருக்கு ஃப்ரீயா குடுப்போம். அதுக்கு மேல வர்றதுக்கு ஒவ்வொரு செக் லீஃப்க்கும் ரூ. 2 சார்ஜ் பண்றோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கவுண்டா இருந்தா ரூ. 100, பிளட்ஜிங் இருந்தா ரூ. 100 டிஸானர் ஆகுது. இப்போ ஒருத்தர் செக் குடுக்குறாரு எஸ்பி அக்கவுண்ட்ல. அந்த செக் டிஸானர் ஆகுதுங்கிற பட்சத்துல அதுக்கு ரூ. 100 சார்ஜஸ் பண்றோம். ஓகே. ஃப்ரெஷ் பாஸ்புக் முன்னாடி ஃப்ரீன்னு சொன்னோம். இதுவே பாஸ்புக் வந்து கிழிஞ்சிருச்சு, இல்ல தொலைச்சுட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல ரூ. 10 சார்ஜ் பண்றோம். இதுவே சர்டிஃபிகேட்ஸா இருந்துச்சு அப்படின்னா, பர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரூ. 10 சார்ஜ் பண்றோம். ரிஜிஸ்ட்ரேஷன்ல எத்தன சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, இப்போ புக்கா குடுக்குறதுனால பர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரூ. 10 சார்ஜ் பண்றோம். இது ஜெனரல் கண்டிஷன்ஸ் எல்லா இதுக்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ அப்படியே ஸ்கீம்ஸ்குள்ள போயிடலாம். ஆர்டி பார்த்துடலாம். இப்போ இதுவரையும் பார்த்ததுக்கான நோட்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருவோம். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. அடுத்து ஆர்டில போயிடுவோம். ஆர்டி யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம்? மைனர் ஓப்பன் பண்ணலாம். மைனர் ஆப்பரேட்டட் பை செல்ஃப் பண்ணலாம். அப்புறம் மைனருக்காக கார்டியன் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவல் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா 3 பேர் வரைக்கும் ஆர்டி அக்கவுண்ட் ஜாயிண்ட் அக்கவுண்ட்லயும் பண்ண முடியும். இது எப்படி டினாமினேஷன்? 100 ரூபாய் மினிமம் 10 மடங்கு. 10 மடங்கு எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். மேக்ஸிமம் லிமிட்டுங்கிறது வந்து இதுக்கு கிடையாது. 10 மடங்கு எவ்வளவு வேணும்னாலும் ஆர்டிக்கு இருக்கலாம். இந்த ஆர்டி அக்கவுண்ட்ட ஏதாவது செக்யூரிட்டி பர்ப்பஸ் இப்போ என்எஸ்சி, ஏவிபி மாரி செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இத பண்ண முடியாது. இதுல என்ன ஃபியூச்சர் இருக்கு? இதுல பார்த்தீங்க அப்படின்னா, வித்ட்ராயல் எடுத்துக்க முடியும். ஆர்டி அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களால வித்ட்ராயல் எடுத்துக்க முடியும். 12 மாசம் கம்ப்ளீட் அதாவது 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களால வித்ட்ராயல் எடுத்துக்க முடியும். எவ்வளோ வித்ட்ராயல் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எவ்வளோ பேலன்ஸ்ல இருக்கோ, அதுல 50% வரைக்கும் வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். இதுலயும் அதே மாரி தான். கன்வர்ஷன் எஸ்பி அக்கவுண்ட் பார்க்கும்போது இதெல்லாம் சிமிலர் பாயிண்ட்ஸ். எஸ்பிலயே பார்த்துட்டோம் நம்ம. 18 வயசு ஆச்சுன்னா அவரோட புது கேஒய்சிய குடுத்து, அவர் வந்து அவரோட நேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த ஆர்டி அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும், ஒன்ஸ் ஒருத்தர் எஸ்பி ஓப்பன் பண்ணி இன்டர்நெட் பேங்கிங் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல, அவரே ஓப்பன் பண்ணிக்க முடியும். அவரே க்ளோஸும் பண்ணிக்க முடியும். ஆன்லைன்லயே க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? லோன் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அப்ப லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவைலிங் ஆர்டி ரேட் அவர் ஓப்பன் பண்ணும்பொழுது என்ன ஆர்டி ரேட் இருந்துச்சோ, அதிலிருந்து 2% நம்ம சார்ஜ் பண்றோம். எப்போ க்ளோஸ் பண்ணலாம் இந்த ஆர்டிய? வேண்டான்னு சொன்னாருன்னா, ப்ரீ மெச்சூர் க்ளோசர் 36 மாசம். அதாவது 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஓப்பனிங்ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் எப்போ விருப்பப்படுறாரோ, அப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி க்ளோஸ் இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? சண்முகம்? இருக்குங்க. இருக்கு. ஓகே. ம். ஓகே மெச்சூரிட்டி இதோட ஓகே. தேங்க்ஸ். போதும். போதும். ஓகே. இ இப்போ மெச்சூரிட்டி இந்த ஆர்டி அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் பிரேக் ஆகுதா? மெச்சூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிக்கு வந்து 5 வருஷம் மெச்சூரிட்டி. இத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டி அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் வித் டெபாசிட், வித்தவுட் டெபாசிட் 2 விதத்துல உங்களால ஆர்டிய வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். வித் டெபாசிட்னா என்ன? எக்ஸிஸ்டிங் டினாமினேஷன் என்னவோ, அதையே தொடர்ந்து மறுபடியும் 5 வருஷம் கட்டுவீங்க. வித் டெபாசிட் இப்போ நான் இந்த பிடிஎஃப்ல இருக்க மாரியே போறேன். ஏன்னா நான் அப்படியே ஃப்ளோல சொல்லிட்டு வந்தேன்னா, நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்களான்னு தெரியல. அப்போ இத பார்த்தீங்கன்னாவும் புரியாது. சரி நான் இதுல இருக்க மாரி சொல்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எப்படி கிளாஸ் போகுதுங்கிறத. ஓகே. இப்போ இதுல என்ன பண்ணியிருக்கோம்? டெபாசிட் டைம்லைன் குடுத்துருக்கோம்.
டெபாசிட் டைம்லைன் எப்படி? இப்போ ஒருத்தர் ஒரு ஆர்டி வந்து 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள ஓப்பன் பண்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து கிரேஸ் பீரியட்ன்னு சொல்லுவாங்க. 1ஆம் தேதியில ஓப்பன் பண்ணவருக்கு கிரேஸ் பீரியட் 15ஆம் தேதி வரைக்கும். 15ஆம் தேதி ஓப்பன் பண்ணவருக்கு 15ஆம் தேதி அன்னைக்கே கட்டணும். அப்படி கட்டலைங்கிற பட்சத்தில டீஃபால்ட் வரும். இதுவே ஒரு அக்கவுண்ட் ஹோல்டர் அதாவது அதாவது உங்களுக்கு வந்து அந்த கிரேஸ் பீரியட் அப்படிங்கிறது 15 நாள் தான். 16ஆம் தேதி ஓப்பன் பண்றவருக்கு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க யூசுவலா, நாம வந்து 1ஆம் தேதி 16ஆம் தேதி ஓப்பன் பண்ணிட்டா அந்த மாசத்துல எப்ப வேணாலும் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இதுல வந்து கிரேஸ் பீரியட்ங்கிறது 15 நாள். அந்த 15 நாள் தான். 15 நாள் மீன்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி தான். 1 டூ 15னா 15ஆம் தேதி, 16 டூ லாஸ்ட் வொர்க்கிங் டேனா லாஸ்ட் வொர்க்கிங் டே. இதுதான் அந்த ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சிய தாண்டும் பொழுது, அத ரிவைவ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கான டிஃபால்ட்ட கட்டணும் அப்படிம்பாங்க. ரூ. 100 டினாமினேஷனுக்கு ரூ. 1 உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா இது வசூலிப்பாங்க. இதே மாரி ஒரு 4 டிஃபால்ட் போகும்பொழுது, இதெல்லாம் தான் கொஸ்டின்ல கேட்பாங்க. நமக்கு யூசுவலா எப்படி தெரியும்? 6 6 6 மாசம் கட்டாம விட்டுட்டா அக்கவுண்ட் வந்து கட்ட முடியாம போயிடும் அப்படின்னு நினைப்போம். ஆனா டிஸ்கன்டினியூங்கிறதே 4 மாசத்துக்கு மேல போனா டிஸ்கன்டினியூ. இந்த மாரி பாயிண்ட்ஸ மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ல டிஸ்கன்டினியூ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா 4 மாசம். ஓகேங்களா? ரிவைவல்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து 2 மாசம் ரிவைவ் பண்றதுக்கான பீரியட் தான். எப்போ ஒரு அக்கவுண்ட் டிஸ்கன்டினியூ ஆகும்? 4 மாசத்துக்கு மேல டிஃபால்ட் விடும்பொழுது டிஸ்கன்டினியூ ஆயிடும். ரிவைவ் பண்றதுக்கு எவ்வளோ நாளு? 4வது மாசத்துலருந்து 2 மாசம். அப்போ டோட்டலா 6 மாசம். அதுக்கு மேலனா நம்மளால அந்த நம்மளால புதுப்பிக்க முடியாது. ரிவைவ் பண்ண முடியாது. ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து கடைசி ஒரு 56வது மாசத்துலருந்து கட்டாம விட்டுட்டார். 56ல இருந்து இப்ப 60 மாசத்துல மெச்சூரிட்டி. அவரு என்ன நெனைக்கிறாரு? என்னால 4 மாசத்த ஒண்ணா கட்ட முடியாது. 61, 62, 63 இப்படி கட்டிக்கலாமான்னு கேட்டா கட்ட முடியும். அந்த டிஃபால்ட்க்கு ஈக்குவலா அவரால மெச்சூரிட்டிய எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க? 60 மாசத்துக்கு தான் நம்ம அந்த கால்குலேஷன் அதாவது ஆர்டிய பொறுத்தவரைக்கும் என்ன டேட்ல ஓப்பன் பண்றீங்களோ, அந்த டேட்லயே உங்களுக்கு மெச்சூரிட்டி எவ்வளோங்கிறத ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன்லயே விட்டுருவாங்க. நீங்க வித் டெபாசிட்னா இவ்வளோ கிடைக்கும். வித்தவுட் டெபாசிட்னா இவ்வளோ கிடைக்கும். 2 டெபாசிட் மட்டும் கட்டுனீங்கன்னா இவ்வளோ கிடைக்கும். 59 டெபாசிட் மட்டும் கட்டுனீங்கன்னா இவ்வளோ மெச்சூரிட்டி கிடைக்குங்கிறது ப்ரீ கால்குலேட்டட். இத நீங்க அப்படியே கொண்டு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாரி மெச்சூரிட்டி பீரியட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் 4 மாசம் வரைக்கும் தான். அதாவது 4 டிஃபால்ட் இல்லாட்டி அதுக்கு லெஸ்ஸர். இந்த மாரி இருக்கிறத வந்து உங்களால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்ப நம்ம வசூல் மட்டும் தான் பண்ணுவோமா? அவருக்கு இன்சென்டிவ் மாரி ஏதாவது குடுப்போமான்னு பார்த்தா, அதுவுமே இந்த ஆர்டி அக்கவுண்ட்ல பாசிபிள் தான். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு டெபாசிட்டர் முன்கூட்டியே பணம் கட்டுறார். அப்படிங்கிற பட்சத்தில இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இப்போ டினாமினேஷன் இர்ரெஸ்பெக்டிவ் எவ்வளோ டினாமினேஷன் இருந்துட்டு போகுது. அத அத விட்டுருங்க. இப்ப 6 மாசத்துல இருந்து 6 மாசத்துல இருந்து 11 மாசம் அட்வான்ஸா கட்டுறாருங்கிற பட்சத்துல ரூ. 100க்கு ரூ. 10 12 மாசம் இதற்கு மேல 12 மாசத்துக்கு மேல கட்டுறதுக்கு ரூ. 40 உங்களுக்கு ரிபேட்டுங்கிறதுல உங்களுக்கு கஸ்டமருக்கு ரீஃபண்டா குடுப்போம். அது எப்படி? ஒவ்வொரு 12 மாசத்துக்கும். இப்போ ஒருத்தர் 30 மாசத்துக்கு கட்டியிருக்காரு அப்படின்னா எப்படி வரும்? ரூ. 100 அக்கவுண்ட்ன்னே வச்சுக்கோங்க. 30 மாசத்துக்குன்னா அதுல 2 12 மாதங்கள் இருக்கு. 24 மாசத்துக்கு ரூ. 80 அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு ரூ. 10 அவருக்கு மொத்தமா ரூ. 90 கிடைக்கும். அடுத்து அந்த முழுமையா அந்த 6 மாசம் அந்த 6 மாசத்துக்கு மேல போனா தான் அந்த ரிபேட் ஆன அமௌண்ட் கிடைக்கும். சரி பரவால்ல. ஒருத்தர் கட்டிட்டாரு, ரிபேட் வாங்கிட்டாரு. குளோஸ் பண்ணாரு. அப்ப என்ன சார் பண்ணுவீங்க? பைசா வந்து திரும்ப கேட்பீங்களான்னா, கண்டிப்பா திரும்ப பிடிச்சுப்போம். அந்த ரிபேட் பீரியட் முடியறதுக்கு முன்னாடி அக்கவுண்ட்ட குளோஸ் பண்றாரு அப்படின்னா, அந்த ரிபேட் குடுத்தத டிடக்ட் பண்ணிட்டு தான் நம்ம மெச்சூரிட்டிய மெச்சூரிட்டில அந்த அமௌண்ட் வேல்யூவ குடுப்போம். லோன் பார்த்துட்டோம். பிஎம்சி 3 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டோம். பிஎம்சி பண்ணும் பட்சத்துல 4% இன்ட்ரெஸ்ட். அதான் இது சொன்ன மாரியே ப்ரீ கால்குலேட்டட். அடுத்து
எக்ஸ்டெண்டட். இந்த எக்ஸ்டெண்டட் பீரியட்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லோன் எடுத்துட்டீங்க 5 வருஷத்துல. எக்ஸ்டெண்டட் 5 வருஷம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த பீரியட்லயும் ஒரு வித்ட்ராயல் எடுத்துக்க முடியும் உங்களால. இல்ல. இன்னொரு ஸ்கீமு. இந்த ஸ்கீம பொறுத்தவரைக்கும் நம்ம யாருக்கும் சொல்றதே இல்ல. பட் இது என்னன்னா, இது இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்கீம். புரொடெக்டட் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு ஒரு இன்பில்டா நம்ம ஆர்டி கூடவே கம்பைன்டா இருக்கக்கூடிய ஸ்கீம். இந்த ஸ்கீம் எப்படி அப்ளிகபிள் ஆகும்னா, ரூ. 100 உள்ள அப் டூ டினாமினேஷன் ரூ. 100 வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு அக்கவுண்ட் ஹோல்டர் 24 மாசம் டிஃபால்ட் வைக்காம கட்டிட்டாரு. கட்டிட்டு இறந்துடுறாருங்கிற பட்சத்துல, அவருக்கு ஃபுல் மெச்சூரிட்டி வேல்யூ என்னவோ, இப்ப ரூ. 100 அக்கவுண்ட்டுக்கு 24, 25 மாசம் கட்டிட்டாரு. இறந்துடுறாரு அப்படிங்கிற பட்சத்துல, அவருக்கு ஃபுல் மெச்சூரிட்டி அமௌண்ட் குடுத்துருவோம் நம்ம. அவரு கட்டல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த ஃபுல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டையுமே குடுத்துருவோம். இதுக்கு என்ன அப்படின்னா, அவரு 55 வயசுக்குள்ள இருக்கணும். அதே மாரி அவரு இறந்து 1 வருஷத்துக்குள்ள இந்த கிளைம வந்து நாம சப்மிட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 25வது டெபாசிட் கட்டிட்டாரு. கட்டிட்டு இறந்துட்டாரு. யாரும் பார்க்கல. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்க வீட்ல பார்க்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில சப்மிட் பண்ணாலும், இந்த ரூ. 100க்கு உள்ள இருக்கக்கூடிய டினாமினேஷனுக்கு உங்களுக்கு முழு மெச்சூரிட்டி என்ன அமௌண்ட்டோ அத வந்து நம்ம டெபாசிட்டரோட கிளைமன்ட்க்கு குடுத்துருவோம். அடுத்து பேலன்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணியிருந்தேன் ஆர்டிக்கு. ஓகே. சரி. இப்ப இந்த பிஎம்சி ஒரே ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கிறவருக்கு தான் இந்த பிஎஸ்எஸ் வந்து ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கிறவருக்கு தான் மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னா, அப்படி கிடையாது. மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் வச்சிருந்தாலும் கிடைக்கும். இதுல என்ன இன்னொரு இது இருக்கு. ஒருத்தர் ஹையர் டினாமினேஷன் எடுத்திருக்காரு. ஒரு ரூ. 500க்கு எடுத்திருக்காரு. இவருக்கு வாங்க முடியுமா? அப்படின்னா வாங்க முடியும். ஆ. ஆ அவருக்கும் வாங்க முடியும். ஆனா, ப்ரொபோர்ஷனேட்டா அந்த ரூ. 100க்கு உண்டான மெச்சூரிட்டிக்கு மட்டும் தான் கிளைம் பண்ணுனா, பிஎஸ்எஸ்ல கிடைக்கும். மீதி ரூ. 400க்கு என்ன கட்டியிருந்தாரோ, அதுவும் இந்த ரூ. 100க்கு பிஎஸ்எஸ்ல இருக்கிறதும் கிடைக்கும். இதே மாரி ஆர்டிக்கு ஆட்டோ ஆ அதாவது நமக்கு வந்து மந்த்லி எஸ்பி அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி உண்டு. அதே மாரி நீங்க எந்த ஒரு பேங்க்ல இருந்தும், எந்த ஒரு நேஷனலைஸ் பேங்க்லயோ இல்ல எந்த ஒரு பேங்க்ல இருந்துமே உங்களால ஆர்டிக்கும் டைரக்ட்டா நெஃப்ட் பண்ண முடியும். வேற அக்கவுண்ட்ல இருந்து ஐஎஃப்எஸ்சி கோட் நமக்கு ஒரு ஜெனரல் ஐஎஃப்எஸ்சி கோட் ஒரே கோட் தான் நமக்கு. அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் அக்கவுண்ட் நம்பர் இருந்தா போதும். ஆர்டி அக்கவுண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எஸ்எஸ்ஏக்கும் பண்ண முடியும். பிபிஎஃப்க்கும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ண முடியும். இது த்ரூ இப்போ இருக்க நெட் பேங்கிங்ல இருந்து பண்ண முடியுமா? வேற ஐஎம்பிஎஸ் பண்ண முடியாது. நெஃப்ட் நெஃப்ட் இல்லாட்டி ஆர்டிஜிஎஸ் பண்ண முடியும். எத்தனை அக்கவுண்ட்டா இருந்தாலும் சரி 100 அக்கவுண்ட்ஸ் அது சாரி ₹100 டினாமினேஷன் வரைக்கும் அத வந்து நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து எம்ஐஎஸ் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஆதி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாமா? இல்லை எம்ஏஎஸ் பார்க்கலாம்? கையோட கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமாவோ? இல்ல எம்ஐஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் போர்ட்டல் அவங்க அப்படியே லாகின் பண்ணுவாங்களான்னு தெரியலையே முடியுமான்னு. பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே பண்ணிட்டாங்கன்னா அதை கொஸ்டின்ஸ் ஞாபகம் வந்துக்கணும். இப்போ எல்லாரும் அப்படியே கொஞ்சம் அவங்க லாகின்ல போயிட்டு லாகின் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இல்லை சார் நமக்கு எம்ஐஎஸ் முடிச்சுட்டு ஒரு 8:50க்கு டெஸ்ட்டை ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அவங்க முடிச்சுட்டோம். சரி, ஓகே. ம் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி பார்த்ததோட பண்ணிட்டா ஞாபகம் இருக்குமேன்னு பார்த்தேன். சரி, ஓகே. நீங்கள் எம்ஏஎஸ் ஒரு ஸ்கீம் தானே இது அப்படியே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம் நம்ம இப்போ ஜஸ்ட் ஸ்கீம் என்னங்கிறது தானே. அடுத்து மந்த்லி இன்கம் ஸ்ட்ரீம். இது என்ன? இது பார்த்தீங்க அப்படின்னா, மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து
அதாவது அந்த பயனாளிக்கு கஸ்டமருக்கு கிடைக்கிற மாதிரி பீரியாடிக்கல் பேமெண்ட் வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இது. எம்ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய மந்த்லி இன்கம் ஸ்கீம். இதோட மினிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ரூ. 1000 மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டர் ஒருத்தர் இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் 9 லட்சமும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்ங்கிற பட்சத்தில் 15 லட்சமும் இதில் ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுலயுமே வந்து நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா கிடையாது. அதே மாதிரி ஆர்டிக்கும் சொல்ல மறந்துட்டேன். நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்டுங்கிறது கிரைட்டீரியா கிடையாது. எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது இதில் பொறுத்த வரைக்கும் டோட்டல் சம் தான். எல்லா அக்கௌண்ட்டோட சேர்த்து அந்த வேல்யூ வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது. சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்தால் 9 லட்சமும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 15 லட்சமும் மாறக்கூடாது. ஓகே. இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்க. ஜாயிண்ட்டாக ஒரு அக்கௌண்ட்டும், இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் வச்சுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ஒரு 5 லட்சம் வச்சிருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு 2 லட்சமும், அந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டும் சேர்த்து 9 லட்சம் கிராஸ் ஆகாம பார்த்துக்கணும். இதுதான் வந்து இந்த இந்த இருக்கோட பேசிக் கண்டிஷன். எம்ஐஎஸோட பேசிக் கண்டிஷன். இது யார் ஓப்பன் பண்ணலாம்? எலிஜிபிலிட்டி யாரு? ரெசிடென்ட் இந்தியனா இருக்கலாம். இந்தியனா இருந்தா எலிஜிபிள். சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டர் பண்ணலாம். இதுக்கும் 3 பேர். ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து 3 அடல்ட்ஸ் வரைக்கும் பண்ண முடியும். மைனர் பண்ணலாமா அப்படின்னா 10 வயசுக்கு மேலே இருக்கீங்க அவங்களோட நேம்லையும், 10 வயசுக்கு கீழே இருக்கீங்க அன்சவுண்டட் மைண்டு, இந்த மாதிரி இருக்கவங்க வந்து கார்டியனை வச்சும் இந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கன்வர்ஷனும் பண்ணிக்க முடியும். கன்வர்ஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அடுத்து இந்த அக்கௌண்ட்டு என்ன பண்ணலாம்? பிஎம்சிக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட்டையும் பிஎம்சி பண்ண முடியும். எப்போ பண்ணலாம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் இந்த அக்கௌண்ட்டை பிஎம்சி பண்ண முடியும். 1 வருஷம் வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டை பிஎம்சி பண்ண முடியாது. என்ன அக்கௌண்ட் எம்ஐஎஸை பிஎம்சி பண்ண முடியாது. இதுவே ஆர்டி அக்கௌண்ட்டாக இருந்தால் 3 வருஷம். இப்போ 1 வருஷத்துல 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவல் பிரின்சிபல்ல இருந்து 2% கழிச்சிட்டு மீதி பணத்தை கொடுப்பாங்க. வட்டி கொடுத்த வட்டியில் எதையும் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. வட்டியெல்லாம் வாங்கியிருப்பாரு. இப்போ ஒரு ரூ. 1,00,000 கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அதுல இருந்து ஒரு 2% ரூ. 2,000 கழிச்சுக்கிட்டு ரூ. 98,000 அவருக்கு கொடுத்துருவாங்க. இதுவே 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருங்கிற பட்சத்தில் 1% ரூ. 1,000 குறைச்சிட்டு மீதி அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இது இன்ட்ரெஸ்ட் வாங்கினது திரும்ப எதுவும் ரெக்கவரி பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு பிரின்சிபல்ல இருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட் டிடக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? இதோட மெச்சூரிட்டி பீரியடும் 5 வருஷம் தான். இதுல வந்து எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ஆர்டி மாதிரி இதுல எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ஆர்டிக்கு எக்ஸ்டென்ஷன் உண்டு, பிபிஎஃப்க்கு உண்டு, சீனியர் சிட்டிசனுக்கு உண்டு. பட் எம்ஐஎஸ் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்ஷன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கேன் எம்ஐஎஸ் எக்ஸ்டெண்டட் ஃபார் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடையாது. அடுத்து இப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன வரும்? அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். இதே தான் எந்தெந்த ஸ்கீம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாத இருக்கீங்களோ அந்த ஸ்கீமுக்கெலாம் இது அப்படியே எலிஜிபிள் வரும். ஆர்டியாக இருக்கட்டும், சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், பிபிஎஃபாக இருக்கட்டும், எதெல்லாம் மெச்சூரிட்டி ஆகி எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம இருக்கீங்களோ அதுக்கு எல்லாமே பிஎம்ஐங்கிற கான்செப்டில் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுக்கக்கூடிய 4% வட்டி வந்து மெச்சூரிட்டி டேட்ல இருந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுற டேட் வரைக்கும் உங்களுக்கு பைசா கிடைக்கும். இப்போ ஒரு டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அக்கௌண்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பிரின்சிபலை வந்து நாமினியோ அல்லது லீகல் லாயருக்கோ கொடுத்துருவோம். சரி, ஓகே. இன்ட்ரெஸ்ட்டு எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, அப் டு தி ப்ரிசீடிங் மந்த்
விச் ரீஃபண்ட் இஸ் மேடு. இதில என்ன இருக்கு? டெத் கிடையாது. முன்னாடி பார்த்தோம் நம்ம டெத்துன்னு பார்த்தோம். அந்த ஒரு இடத்துல. எப்போ ஜெனரல் கண்டிஷன் சொல்லும்பொழுது, இதில பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசீடிங் மந்த் எப்போ க்ளோஸ் பண்றாங்களோ, அதுக்கு அந்த இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்ட வந்து குடுப்பாங்க. நீங்க க்ளோஸ் பண்றதுக்கு மாசம் வரைக்குமே உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்ட குடுத்துருவாங்க. அடுத்தது ஸ்கீம் எதுவும் இதில் ஆர்டி எம்ஐஎஸ்ல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சேட் பண்ணுங்க. டவுட் இருந்தா போஸ்ட் பண்ணிடுங்க. அந்த எக்ஸாம்க்கு முன்னாடி எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டைரக்ட்டா ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க வெப்சைட்ல போய் அந்த இன்னைக்கு எடுத்த கிளாஸஸ்க்கான அ எம்சிக்யூஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அப்படி அப்படியே போஸ்ட் பண்ணிடுங்க. அ இந்த ஸ்கீம்ஸ முடிச்ச உடனேயும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். அடுத்து சீனியர் சிட்டிசன் 10 மார்க் தான் உங்களுக்கு இதில 10 மார்க் கொஸ்டின்ஸ் தான். 10 மார்க்குமே நமக்கு எல்லா மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இன் டெப்த்தா படிச்சுக்கோங்க இதெல்லாம். பிஏ எஸ்பெஷலி வந்து பிஏ எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கூட நாங்க சொல்லி தரத விட இன்னும் கொஞ்சம் டெப்த்தா நீங்க படிக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து சீனியர் சிட்டிசன் அக்கவுண்ட். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம். இது எப்படி இருக்கும்? எம்ஏஎஸ் பார்த்தோம். மாசம் மாசம் பீரியாடிக்கல் பேமெண்ட் வரும். இத பொறுத்தவரைக்கும் குவார்ட்டர்லி பேமெண்ட். எப்பயெல்லாம் பேமெண்ட் டியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1, ஜனவரி 1. இதுதான் பேமெண்ட் மெத்தட். நீங்க என்னைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி. மார்ச் 29ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, 2 நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் 3 நாளைக்கான இன்ட்ரெஸ்ட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி வந்துரும். அதுக்கப்புறம் சப்சிக்வென்ட்டா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இந்த டிஃபால்ட் டேட்ல வரும். இதுதான் பேமெண்ட்டோடைய டிஃபால்ட் டேட். இதுவே எம்ஐஎஸ் பொறுத்தவரைக்கும் என்னைக்கு டேட்ல ஓப்பன் பண்ணீங்களோ, அந்த டேட்ல மாசம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும். இத பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்பெசிஃபிக் டேட்ல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்ஸ் வரும். இதோட மினிமம் டெபாசிட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1000 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 30,00,000 டெபாசிட்டா நம்ம இந்த சீனியர் சிட்டிசன் அக்கவுண்ட்ல வாங்குறோம் இப்போதைக்கு. இதில டெபாசிட் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டைம் டெபாசிட். ஒரு தடவ மட்டும் தான் உங்களால ஒரு அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ண முடியும். இதுக்கும் வந்து நீங்க இன்னொரு அக்கவுண்ட்டா ஓப்பன் பண்ணி அந்த த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 30,00,000 அத வந்து கிராஸ் பண்ணாம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே தான். ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து 4, 5 இடத்துல வச்சிருக்காரு. ரூ. 40,00,000 அ போட்டாரு. இப்போ ஒரு நான் சிபிஎஸ் ஆஃபீஸ் சஞ்சய் போஸ்ட் இருக்க ஆஃபீஸ்ல ஒரு 10,00,000 போட்டாரு. இங்க 30,00,000 போட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல, அந்த எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா? அது எப்ப கண்டுபிடிக்கிறாங்களோ, அந்த எக்ஸஸ் அமௌண்ட்ட ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. என்ன? எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ நாள் வச்சிருந்தாரோ, அதுக்கான எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் குடுத்துருவாங்க. இதுல வந்து நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, 8.2 இருக்கு. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தராம, எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குடுத்துட்டு மிச்சத்த ரிகவரி பண்ணிருவாங்க. இந்த லிமிட்ட எக்சீட் ஆயி ஓப்பன் பண்ணும் பொழுது. அடுத்து ஜெனரலா ஒரு பப்ளிக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு ஏஜ் கிரைட்டீரியா இருக்கு. 60 வயசுக்கு மேல இருக்கீங்களால மட்டும் தான் ஜெனரல் பப்ளிக்கால ஓப்பன் பண்ண முடியும். ஒரு கவர்ன்மென்ட் அஃபிஷியல் அல்லது ஒரு எம்என்சி ஏதோ ஒரு கன்சர்ன்ல இருக்கவரு ரிட்டயர் ஆகுறாரு அப்படிங்கிற பட்சத்துல 55 வயசுல இருந்து அவரால ஓப்பன் பண்ணிக்க முடியும். விஆர்ல போறாரு அப்படின்னாலும். இதுல இன்னொரு கண்டிஷன் இந்த விஆர்ல போறவங்களுக்கு என்னன்னா, பேமெண்ட் வருது இல்லையா? இப்போ என்ன சொல்லுவாங்க? இஎல் என்கேஷ்மென்ட் வந்திருக்கும். கிராஜுவிட்டி வந்திருக்கும். இந்த மாரி வரக்கூடிய பணத்துல பணிக்குடை வந்திருக்கலாம். அவரோட ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட்ஸ் வரதுல இருந்து 3 மாசத்துல அது வந்ததுலருந்து 3 மாசத்துக்குள்ள அவர் ஓப்பன் பண்ணணும். ஓகே. ஒருத்தருக்கு பிட்டா அமௌண்ட் வருது. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1,00,000 வருது. அடுத்து 2,00,000 வருது. அடுத்து 5,00,000 வருதுன்னா, அவரு கடைசி பேமெண்ட் வாங்குனதுலருந்து 3 மாசம் கூட அவரால ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதுவே டிஃபென்ஸ் பெர்சனுக்கு இன்னொரு சலுகையும் தராங்க. 50 வயது 50 வயதுக்குள்ள 50 வயதுக்கு மேல இருந்துச்சு. டிஃபென்ஸ்ல இருந்து வராரு அப்படின்னா, அவராலயும் இந்த சீனியர் சிட்டிசன் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிக்க முடியும்.
இது இன்னொரு ஸ்பெஷல் கிரவுண்ட் என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நம்ம ரிட்டயர்டு சிவிலியனுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? 55 வயசுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. இல்ல ஏதாவது ஒரு ரீசனால சர்வீஸ்ல இருக்கும்பொழுது இறக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில, அவிங்க ஸ்பௌஸ் அந்த கவர்மெண்ட் சர்வன்ட்டுடைய ஸ்பௌஸ் வந்து 50 வயது தாண்டி இருந்தா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது எஸ்பி ஆர்டர் 22/2023ல வந்த ஒரு சேஞ்ச். இதுலயும் நான் முன்ன சொன்ன மாரி மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கவுண்ட் இத பொறுத்தவரைக்கும் ஸ்பௌஸோட மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். வேற யார் கூடயும் இந்த அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ண முடியாது. டிஃபால்ட் நாமினியும் அவிங்களா தான் வருவாங்க. இதுல என்டயர் டெபாசிட் வந்து ஃபர்ஸ்ட் ஹோல்டருக்கு தான் ரைட்ஸ் ஜாயிண்ட் அக்கவுண்டா இருந்தாலுமே என்டயர் டெபாசிட்ஸ் வந்து அந்த ரைட்ஸ் ஓனர்ஷிப் ரைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹோல்டரான அந்த யார் அந்த ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட் வாங்கியிருக்காங்களோ அவிங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். இப்போ செப்பரேட் 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப். 2 பேருமே செப்பரேட்டா இருக்காங்க. இல்ல 2 பேத்துக்குமே தனி இன்கம் இருக்கு. 2 பேருமே 60 வயச கிராஸ் பண்ணிட்டாங்க. எலிஜிபிலிட்டில இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, அவிங்க தனித்தனி அக்கவுண்டா 30 லட்சத்துக்கு வச்சுக்க முடியும். அடுத்து இன்ட்ரெஸ்ட். இது இன்ட்ரெஸ்ட் ஆட்டோ கிரெடிட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா? அத கிளைம் பண்ணாம இருக்காங்க. எந்த ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனும் குடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான எதுவுமே இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகாது. சன்ட்ரி அக்கவுண்ட்ல அப்படியே வச்சிருந்திருப்போம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சீனியர் சிட்டிசன்ல போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் 80C கீழ டாக்ஸ் எக்ஸம்ப்டட். இதே மாரி டிடிஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாரி தான். டெபாசிட்னா பார்த்தோம். டிடிஏல 10,000ம் டிடிபில 50,000ம் வரும். இந்த சீனியர் சிட்டிசன வந்து ஸ்கீம் வந்து குவாலிஃபையிங் ஃபார் 80 டிடிபி அப்படிங்கிற ஒரு இன்கம் டாக்ஸ் செக்ஷனுக்கு கீழ வரும். 50,000 வரைக்கும் இதுங்களுக்கு டாக்ஸ் வந்து நாம பிடிக்க மாட்டோம். இந்த 15G, 15H குடுத்துட்டாங்க அப்படின்னா. $15G, $15H குடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அவிங்களுக்கு நம்ம பிடிக்க மாட்டோம். இல்லைன்னா நம்ம வந்து ஹையர் ரேட்ல இல்லைன்னா நம்ம டிடிஎஸ பிடிக்க ஆரம்பிச்சுருவோம். இந்த மாரி குடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல. அதுக்கப்புறம் அவிங்க கிளைம் பண்ணி வாங்குற மாரி இருக்கும். இந்த அக்கவுண்ட்டுக்கும் பிஎன்சிய பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் தரமாட்டோம். 11வது மாசம் க்ளோஸ் பண்றாரு அப்படின்னா கூட அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 11 மாசம் கட்டுன பைசா பிரின்சிபல் என்ன குடுத்திருந்தோமோ, அத பிரின்சிபல்ல ரிகவரி பண்ணிடுவோம். இதுவே 1 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா, நான் முன்னாடி எம்ஐஎஸ்க்கு சொன்ன மாரியே தான் 1லேருந்து 2 வருஷம்னா பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து 1,50,000 சாரி 1.5% வந்து டிடக்ட் பண்ணிருவாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல 1% அந்த பிரின்சிபல்ல இருந்து டிடக்ட் பண்ணிருவாங்க. எக்ஸ்டென்ஷன் இதுக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கான்னா இருக்கு. 3 வருஷத்துக்கு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் இந்த அக்கவுண்ட்ட. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண பீரியட்ல 1 வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்றாங்கங்கிற பட்சத்துல 1% உங்களுக்கான பிரின்சிபல்ல இருந்து டிடக்ட் பண்ணிருவாங்க. அடுத்து மெச்சூரிட்டி 5 வருஷம். அந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிளாக் இயர் பிளாக்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பிளாக் இயர்ங்கிறது 3 வருஷத்த குறிக்கும். சரி ஓகே. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா எது வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தடவ மெச்சூரிட்டில பண்றாங்க அப்படின்னா, மெச்சூரிட்டி அன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அது. இதுவே எக்ஸ்டென்ஷன் ஒரு பிளாக் முடிஞ்சு அடுத்த எக்ஸ்டென்ஷன் போடுறாங்கன்னா, அந்த பிளாக் முடியும் பொழுது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது. இத வந்து ஆர்டிக்கு கேட்குறாங்க. எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு அப்ளிகபிள்? இது வந்து ஆர்டிக்கு. ஆர்டிக்குனா நீங்க டேட் ஆஃப் அக்கவுண்ட் ஓப்பனிங்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ, அதுதான் எக்ஸ்டென்ஷனுக்கு உங்களுக்கு அப்ளிகபிள். ஆர்டிக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிக்கு மட்டும் டேட் ஆஃப் அக்கவுண்ட் ஓப்பனிங்ல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சோ, அதுதான் எக்ஸ்டென்ஷனுக்கும். பட் இந்த ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மெச்சூரிட்டி அன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க மெச்சூரிட்டிக்கு என்னைக்கு
ஆகுதோ, அந்த டேட்ல இருக்க ப்ரிவைலிங் ரேட் என்னவோ அதுதான் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். டெத் ஆஃப் அக்கவுண்ட் ஹோல்டர். இப்போ டெத் ஒரு அக்கவுண்ட் ஹோல்டர் இறந்துறாரு அப்படிங்கிற பட்சத்துல, அக்கவுண்ட் ஹோல்டர் அந்த இறக்குற நாள்ல இருந்து எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அக்கவுண்ட்ட ஃபைனலா குளோஸ் பண்ற வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இல்ல இந்த ஜாயிண்ட் ஹோல்டர் அதாவது ஸ்பௌஸுக்கு வேற எந்த அக்கவுண்ட்டும் இல்ல. பட் அவைங்க இந்த அக்கவுண்ட்ட கன்டின்யூ பண்ண விரும்புறாங்க. மத்த எல்லா ஒரு கண்டிஷன்ஸும் எலிஜிபிள் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணாமையும், ஸ்பௌஸ் நேம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அக்கவுண்ட்ட கன்டின்யூ பண்ணலாம். இந்த ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட் என்னங்கிறத ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ங்கிறதுல சொல்லியிருக்கோம். பிஎஃப் டியூஸு, கிராஜுவிட்டி, கம்யூட்டேஷன்ஸு, கம்யூட்டட் பென்ஷனு, என்கேஷ்மெண்ட்டு, குரூப் இன்சூரன்ஸு இது எல்லாமே வந்து அந்த இதில வந்துரும். ஓகே. இப்ப நான் ஸ்பௌஸுக்கும் சொல்லியாச்சு. ஸ்பௌஸும் அந்த எலிஜிபிள் கண்டிஷனுக்குள்ள இருக்கும் பட்சத்தில அவைங்க அந்த அக்கவுண்ட்ட கன்டின்யூ பண்ணிக்கலாம். அடுத்து இன்னைக்கு பிபிஎஃப் பார்த்துட்டு பிபிஎஃப்போட முடிச்சிரலாம். அடுத்த ஸ்கீம்ஸ நாளைக்கு கிளாஸ்ல பார்த்துரலாம். பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு அக்கவுண்ட். 15 வருஷம் கட்டக்கூடிய ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்னு சொல்லலாம். இத யார் ஓப்பன் பண்ணலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட் ஓப்பன் பண்ணலாம். 10 வயசுக்கு மேல இருக்க மைனர் கண்டிப்பா இத ஓப்பன் பண்ண முடியாது. இத ஓப்பன் பண்ணணும்னா கார்டியனோட தான் ஓப்பன் பண்ண முடியும். நம்ம முன்னாடிலாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு 10 வயசுக்கு மேல இருக்கிறவரு செல்ஃபாவே அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலான்னு, அது வந்து இதில பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா, அது இர்ரெகுலர் அக்கவுண்ட்ன்னு சொல்லி எந்த ஒரு வட்டியும் வராது. எந்த டேட்ல அவருக்கு 18 வயசு ஆகுதோ, அன்னையிலிருந்து தான் இன்ட்ரெஸ்ட்டே வரும். அந்த கண்டிஷன்ஸ் இப்போ வந்துருச்சு. அதனால இதில ஓப்பன் பண்ணக்கூடியது எப்படி? அடல்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒரு கார்டியன் மைனருக்கு பதிலா இருக்கக்கூடிய கார்டியன் வந்து இந்த அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ண முடியும். மினிமம் டெபாசிட்ன்னு பார்த்தீங்கன்னா 500ம், ஒரு வருஷத்துக்கு 1,50,000 வரைக்கும் அக்கவுண்ட்ல ஒரு இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்ல கட்டலாம். சரி ஓகேங்க. ஒருத்தர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அக்கவுண்ட் வச்சிருக்காரு. கார்டியனா ஒரு தன்னுடைய குழந்தைக்கு கார்டியனா ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல, அது இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்டா தான் கருதப்படும். தனித்தனி அக்கவுண்ட்டா கருதப்படும். அதனால இந்த லிமிட் எதுவும் அத அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து ஜாயிண்ட் அக்கவுண்ட். இந்த ஸ்கீம பொறுத்தவரைக்கும் ஜாயிண்ட் அக்கவுண்டே கிடையாது. எஸ்எஸ்ஏவுக்கும், பிபிஎஃப்க்கும் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ங்கிற கான்செப்ட்டே கிடையாது. யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி பார்த்துட்டோம். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து கால்குலேஷன் எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க? லோயஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் குளோசிங் ஆஃப் 5த் அண்ட் எண்ட் ஆஃப் தி டே. 5த் அன்னைக்கே ஒரு பேலன்ஸையும், எண்ட் ஆஃப் தி மந்த்ல என்ன பேலன்ஸ் இருக்கோ, அதுல என்ன லோயஸ்ட் பேலன்ஸோ அத பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட்ட கால்குலேட் பண்ணுவாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகுறது, அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி எஸ்பி அக்கவுண்ட்க்கு பார்த்தோம் இல்லையா? அதே மாரி ஒவ்வொரு மார்ச் 31st கிரெடிட் ஆகும். கஸ்டமரோட அக்கவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறது ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். மினிமம் டெபாசிட் வந்து கண்டிப்பா ரூ. 500 கட்டியிருக்கணும். சரி ரூ. 500 இந்த வருஷம் கட்டல. அப்ப என்ன ஆகும்? அப்படின்னா, அக்கவுண்ட்க்கு வந்து டிஃபால்ட் கட்டி ரிவைவ் பண்ணிக்கலாம் இந்த அக்கவுண்ட்ட. ஒரு வருஷத்துக்கு ரூ. 50 உங்களுக்கு வந்து இதுக்கான டிஃபால்ட் ஃபீயா நீங்க கட்டுற மாரி இருக்கும். மேக்ஸிமம் டெபாசிட் ரூ. 1,50,000. இந்த டெபாசிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50ன் மடங்கா இருக்கும். லிமிட்லாம் முன்னாடியே சொல்லிட்டோம். அந்த இதெல்லாம். நெக்ஸ்ட். ஓகே. இதுல
லோன் ஃபெசிலிட்டீஸ். இது இந்த அக்கவுண்ட்ட என்ன பண்ணலாம்? இதுல வித்ட்ராயலும் எடுக்க முடியும். லோனும் எடுக்க முடியும். லோன் எப்படி எடுக்கலாம்? லோன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 25% லோன் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25% ஆஃப் பேலன்ஸ் எண்ட் ஆஃப் தி செகண்ட் இயர் இம்மீடியேட் ப்ரிசீடிங் தி இயர் ஆஃப் அப்ளிகேஷன். என்னைக்கு அப்ளிகேஷன் குடுக்குறாரோ, அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேலன்ஸ் என்ன இருக்கோ, அதுல இருந்து 25% உங்களால லோனா எடுத்துக்க முடியும். ரீபேமெண்ட் டெர்ம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு 36 மாசம் ரீபேமெண்ட். 36 மாசத்துக்குள்ள அந்த எடுக்கக்கூடிய லோன வந்து நம்ம திரும்ப கட்டுற மாரி இருக்கும் இன்ஸ்டால்மென்ட்ல. 36 மாசத்துக்குள்ள அத கட்டிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல 1% பெர் ஆனம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும், இல்ல கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா 6% ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்து. அதாவது ஃபர்ஸ்ட் டே எப்போ நீங்க லோன் எடுக்கிறீங்களோ அந்த டேட்ல இருந்து 6% வட்டியா நீங்க கட்டுற மாரி இருக்கும். கட்ட தவறிய அமௌண்ட்டுக்கு. அடுத்து எலிஜிபிலிட்டி. லோன் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 5த் இயர் வரைக்கும் தான் உங்களால லோன் வந்து எலிஜிபிலிட்டி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபுல்லா வித்ட்ராயல் தான். அதுக்கப்புறம் லோன் எடுக்க முடியாது உங்களால. கொஞ்சம் நெக்ஸ்ட் பார்ஷியல் வித்ட்ராயல். பார்ஷியல் வித்ட்ராயல் எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் லோன் இருக்கிறது அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் எடுக்க முடியும். 5 வருஷம் முடிக்கும். உங்களால இதுல பார்ஷியல் வித்ட்ராயலும் எடுக்க முடியும். பார்ஷியல் வித்ட்ராயலுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 50% ஆஃப் பேலன்ஸ், அதாவது உங்க அக்கவுண்ட்ல உள்ள 50% ஆஃப் பேலன்ஸ் 4த் ப்ரிசீடிங் இயர், அதாவது 4வது ப்ரிசீடிங் இயர் இல்லைன்னா ப்ரிசீடிங் இயர், அதாவது 1வது வருஷத்துல இருந்து 4வது வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரிசீடிங் இயர்ல 4வது வருஷமோ இல்ல அதுக்கு நீங்க குடுக்குற வருஷத்துக்கு முன்னாடி வருஷமோ, அதுல எது லோயஸ்ட்டா இருக்கோ அந்த வேல்யூல 50% வந்து நீங்க லோனா எடுத்துக்க முடியும். இந்த வித்ட்ராயலா எடுத்துக்க முடியும். வித்ட்ராயல் வந்து வருஷத்துல ஒரு தடவ, ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 1 ஏப்ரல்ல இருந்து 31 மார்ச் வரைக்கும் ஒரே ஒரு தடவ தான் எடுக்க முடியும். இதுக்கும் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்பர் ஆஃப் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பிளாக் இயர், இந்த பிளாக் பொறுத்தவரைக்கும் 5 வருஷம் பிளாக். முன்னாடி சீனியர் சிட்டிசன பார்த்த வரைக்கும் 3 வருஷம் பிளாக்கு. இத பொறுத்தவரைக்கும் 5 வருஷம் பிளாக்கு. எவ்வளோ நாளைக்குள்ள பண்ணலாம்? டேட் ஆஃப் ஒரு வருஷத்துல நீங்க உங்களால மெச்சூரிட்டிலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ள உங்களால இது பண்ணிக்க முடியும். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்தர் 5 இயர்ஸ் பிளாக்குக்கு உங்களால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு பிஎம்சி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஎம்சி வந்து எக்செப்ஷனல் ரீசனுக்கு மட்டும் தான் பிஎம்சி உண்டு. அந்த ரீசன் என்னென்ன அப்படின்னா, லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸஸா இருக்கணும். யார் யாருக்கு? ஸ்பௌஸுக்கு இல்லாட்டி டிபெண்டன்ட் சில்ட்ரன்ஸ். இந்த நோய்வாய்ப்பட்டா இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல தான் ப்ரீமெச்சூர் க்ளோசர் இந்த அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் பண்ண முடியும். அல்லது ஹையர் எஜுகேஷன் அதுக்கான ஃபீஸ் பில் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி நான் ரெசிடென்ஸ் மாறும் பொழுது இந்த அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும் பொழுது என்ன அப்படின்னா, ப்ரீமெச்சூர் க்ளோசருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் என்ன 6 இருக்கு, இல்ல 7.1 இருக்கு அப்படின்னா 1% குறைச்சு 6.1 ரேட்ல உங்களுக்கு அந்த அக்கவுண்ட்ட வந்து ஓப்பன் பண்ண டேட்ல இருந்து உங்கள வந்து க்ளோஸ் பண்ணி உங்களோட அக்கவுண்ட்டுக்கு கிடைப்பாங்க. அந்த 1% வந்து பெனால்ட்டியா எடுத்துப்பாங்க. இப்போ டெத் ஆஃப் அக்கவுண்ட், டெத்துனா இத கன்டின்யூ பண்ண முடியாது. நாமினியோ இல்ல லீகல் ஐயரோ இந்த டெபாசிட்ட நம்ம கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, முன்ன ஆர்டி ஸ்கீம்க்கு சொன்ன மாரியே தான் ப்ரிசீடிங் மந்த் எப்ப கிளைம் பண்றாரோ அதுக்கு ப்ரிசீடிங் மந்த் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்
கிடைக்கும். இது வேற என்ன இருக்கு இதுல? அப்புறம் இன்னொரு இது பிபிஎஃப் பொறுத்தவரைக்கும் கோர்ட் அட்டாச்மெண்ட். பிபிஎஃப் பொறுத்தவரைக்கும் உங்களால எந்த கோர்ட் அட்டாச்மெண்ட்டும் பிபிஎஃப் அஃபெக்ட் பண்ணாது. மத்த சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு ஒரு கோர்ட் அட்டாச்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா, கோர்ட் அட்டாச்மெண்ட்ல அவங்களே குடுத்துருவாங்க. பிபிஎஃப் பொறுத்தவரைக்கும் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் கோர்ட் அட்டாச்மெண்ட். இந்த ஒரு அடிஷனல் பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாரும் கொஞ்சம் டவுட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஒரே நிமிஷம். பேன் கார்டு கேட்டிருக்கீங்க 6 மந்த் இல்ல 2 மாசம். ஆதார் கார்டுக்கு தான் 6 மந்த்ஸ். ஒன் டவுட். இகேஒய்சி பண்ணிட்டா ஒன்ஸ் இகேஒய்சி பண்ணிட்டாங்க. இப்போ இகேஒய்சியில் மறுபடியும் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அதுக்கப்புறம் இகேஒய்சி மெத்தடில் தான் பண்ண முடியும். கைரேகை வச்சு தான் பண்ண முடியும். இல்ல இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னீங்கன்னா போதும். ஏன்னா நல்லா என்னது? இருந்துச்சு. புரியல. ஓ கொஸ்டின் பேன் கார்டு மட்டும் சொன்னீங்கன்னா கொஸ்டின் என்னன்னு சொல்லிடுங்க. ஓகே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா பேன் கார்டு டைம் பீரியட் 6 மந்த்ஸ் தானே சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அது 2 மாதம் தான். பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் 2 மாதம், ஆதார் கார்டுனா 6 மாதம். அடுத்து ஆர்டி மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 100 தானே? ஆமாம் 100 தான். ஸ்ப்ளிட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் அந்த டினாமினேஷன் 100 ருபீஸ்க்கான வேல்யூக்கான இது வந்து பிஎஸ்எஸ் அதில் மூலம் நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். இது வந்து சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் நாமினி ஸ்பௌஸ் தான். நாமினி வந்து ரிலேட்டிவ்ஸா சார்னு கேட்குறீங்க, அது வந்து ஸ்பௌஸ் தான். அடுத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஃபார் ஆர்டி அக்கௌண்ட்ஸா? இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரீ டிட்டர்மைன்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு மாசத்துல ஒவ்வொரு மாசமும் நமக்கு ஒவ்வொரு குவார்ட்டர்லிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது இல்லையா? நீங்க பார்த்துருப்பீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச்னா அந்த கசட் நோட்டிஃபிகேஷன்ல அந்த ஆர்டி அக்கௌண்ட் இப்போ 1 மாசம் கட்டியிருந்தா எவ்வளோ கொடுக்கணும், 5 மாசம் கட்டியிருந்தா எவ்வளோ கொடுக்கணும்னு ப்ரீ டிட்டர்மைன்டாக வந்துடும். அதனால ஆர்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் இத்தனை நாளைக்குள்ள பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் கிடையாது ஆர்டி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆர்டி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலீஸ் ஆகும் பொழுதே அந்த பீரியடுக்கு உண்டான கெசட் நோட்டிஃபிகேஷனில் அந்த அக்கௌண்ட்டு 5 வருஷம் கட்டினா எவ்வளோ வரும், 5 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எவ்வளோ வரும், அதில் வித் டெபாசிட் கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ வரும், வித்தவுட் டெபாசிட் கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ வரும்னு டேப்லேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டேப்லேஷன் படி தான் நம்ம வந்து ஃபினாக்கல் அப்லோட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறோம். ஆர்டிக்கு தனியான ஒரு இண்டிவிஜுவல் கால்குலேட் பண்ணி நம்ம அதை எடுக்கிறது இல்லை. ப்ரீ டிட்டர்மெண்ட் கால்குலேஷன்ஸ் தான் அதெல்லாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை எக்ஸாம் இப்போ அப்படியே சைட்டில் ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணட்டுமா, இல்லை அவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணணுமா? எப்படினாலும் ஓகே தான். உங்களுக்கு அதில் தான் ஆன்சர்ஸே வந்துடுது இல்லையா, எப்படிங்கிறது தெரிஞ்சிருது இல்லை. நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறோமாவோ? கொஸ்டின் நான் ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணிடலாம். எனி சான்சஸ் ஃபார் எம்டிஎஸ் ரிலாக்ஸேஷன்? கண்டிப்பாக இப்போதைக்கு ரிலாக்ஸேஷனுக்கான வாய்ப்புகள் இல்லை. முன்னாடி அந்த போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நிறைய வேகன்சிஸ் இருந்துச்சு. பட் இப்போ டெல்லி சர்க்கிளுக்கு வேணால் நிறைய ரிலாக்ஸேஷன் வரப்போகுது. ஏன்னா டெல்லி சர்க்கிளுக்கு போஸ்ட்மேனுக்கும் எம்டிஎஸ்க்கும் ஃபில்லே ஆக மாட்டேங்குது. இங்கேருந்து யாராவது விருப்பம் இருக்குது டெல்லி சர்க்கிள் போக போகிறீங்க அப்படின்னா அடுத்து எக்ஸாம்ஸில் கால்ஃபர் வரலாம். ஏன்னா டெல்லி சர்க்கிள் வந்து அவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஹியூஜ் வேகன்சிஸ் இருக்குது. இங்கேருந்து போய் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னா அப்போ கால்ஃபர் வரும். கால்ஃபர்லாம் இல்லை, நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்லேயே உங்களுக்கு சீனியாரிட்டி படி உங்களுக்கு கால்ஃபர் வரும். அப்போ வேணால் போகலாம். மற்றபடி இந்த ரிலாக்ஸேஷன்ஸ் எதுவுமே எம்டிஎஸ்க்கு இப்போதைக்கு கிடையாது. மேபி வருதா என்னன்னு, வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸ்பௌஸ் இல்லைங்கிற பட்சத்தில் சிங்கிளாக இருக்காருங்க பட்சத்தில் வந்து அதை என்ன கேட்குறாருன்னா, சார் சீனியர் சிட்டிசன் ஸ்பௌஸ் இல்லைன்னா நாமினி யாரை போடலாம், சப்போஸ் டெபாசிட்டர் டெத் ஆகிட்டா அமௌண்ட் யாருக்கு போகும்? இதுதான் இது வந்து இப்போ சிங்கிள் டெபாசிட்டராக இருக்கும் பொழுது நாமினேஷன் போடலாம். பட் வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வரும் பொழுது ஸ்பௌஸ் ஜாயிண்ட் ஹோல்டராக போடும் பொழுது அது டிஃபால்ட் நாமினியாக ஸ்பௌஸ் எடுத்துக்கும்.
இல்ல மைனர் பிபிஎஃப்ல பிலோ 18 இயர்ஸ் மைனர் ஓப்பன் பண்ணா இன்ட்ரெஸ்ட் 4% சார். ஆக்சுவலா என்னன்னா, நமக்கு வந்து முன்னாடி என்ன பண்ணிட்டோம், இந்த எஸ்பி அக்கவுண்ட் மாரியே மைனர் ஆப்பரேட்டட் பை செல்ஃப்ன்னு போட்டு அந்த ஸ்கீம் கோடு 18 இருக்கும். அந்த ஃபினாக்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பரேஷனல் கோடு 18 இருக்கும். அந்த இதுலயே நம்ம ஓப்பன் பண்ணோம். மைனர் ஆப்பரேட்டட் பை செல்ஃப் அது வந்து இர்ரெகுலர். அந்த அக்கவுண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னைக்கு அவருக்கு அந்த அந்த மாரி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண ஒரு குழந்தை என்னைக்கு 18 வயசு ஆகுதோ, அந்த அன்னையில இருந்தா இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி நமக்கு ஆர்டர்ஸ் வந்துருச்சு. பிபிஎஃப் வந்து கார்டியன் ஓப்பன் பண்றாரு. ஒரு 2 வயசு இருக்க குழந்தைக்கு ஒரு கார்டியன் ஓப்பன் பண்றாருங்கிற பட்சத்தில அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இண்டிவிஜுவலா ஓப்பன் பண்ணது. மைனர் ஆப்பரேட்டட் பை செல்ஃப்ங்கிற கண்டிஷன்ல ஓப்பன் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை. மத்தபடி இருக்கிறதுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல பிபிஎஃப் பொறுத்தவரைக்கும். நீங்க அப்படியே இன்னைக்கு நாங்க அந்த இத மட்டும் அப்படியே ஷேர் பண்றோம். டெஸ்ட்ட மட்டும் எப்படிங்கிறது இதுல அப்படியே பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நீங்க முடிச்சதுக்கப்புறம் நீங்களே அட்டெண்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்ஸ. இப்போ நம்ம அந்த கொஸ்டின் எம்சிக்யூவும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம்க்கா இதோட. ஆ, ஆ. ஆர்டிய பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு தடவ மட்டும் தான் எக்ஸ்டென்ஷன். வித் டெபாசிட் ஆர் வித்தவுட் டெபாசிட் 2 கேட்டகரி. நான் திரும்ப 5 வருஷத்துக்கு பணம் கட்டுறேன். என்ன கேட்குறாங்க கொஸ்டினு? ஆர்டி ஆர்டி அக்கவுண்ட் ஒன் டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி பண்ணி மெச்சூரிட்டி ஆகி செகண்ட் டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுமா? ஆர்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு தடவ தான் எக்ஸ்டென்ஷன். அதுவும் 2 டைப்ல. ஒண்ணு வித் டெபாசிட், இன்னொன்னு வித்தவுட் டெபாசிட். அவ்வளோதான். கொஸ்டின் டிஸ்கஷன் போயிரலாமா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா சேட் பண்ணுங்க. எல்லாரும் இப்போ கவனிச்சதும் இந்த டெஸ்ட்டை எப்பயுமே அன்னன்னைக்கு அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கிளாஸ் முடிய முடிய அட்டன் பண்ணலைன்னா நிறையா சேர்ந்துடும் டெஸ்ட்டு. உங்களுக்கு டைம் இருக்காது அப்புறம். இப்போ இன்னைக்கு கிளாஸ் முடியுதுன்னா நாளைக்கு கிளாஸுக்குள்ளே எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த கிளாஸில் கேட்கலாம். சிலையா அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தப்பாக கூட உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேளுங்க. ஸோ டெஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கவனிக்கிறது எல்லாம் வந்து நம்ம மறந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதனால தான் உங்களுக்கு டெஸ்ட்டை முன்னாடி கொடுக்குறோம் நாங்கள். இந்த ஒரு டவுட் என்ன கேட்குறாங்கன்னா, எஸ்பி அக்கவுண்ட்ல ஒரு சால் மட்டும் தான் வச்சுக்க முடியுமா சார்? ஆல் ஓவர் இந்தியா. ஆமா. இப்போ வந்து இன்டகிரேட்டடுங்கிறதுனால ஒரு சிஃப்க்கு மேல நம்மளால கிரியேட் பண்ணவே முடியாது எஸ்பி அக்கவுண்ட். அ பண்ணவே முடியாது. எங்க இருந்தாலும் முன்னாடி என்ன இருந்துச்சு, நமக்கு சஞ்சய் போஸ்ட்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இப்படி இன்டகிரேட்டடா இல்லாம இருக்கும். தனித்தனி சர்வர்ல இருக்கும். அந்த மாரி இருந்த அக்கவுண்ட்லாம் நெறைய இப்போ ஓப்பன் பண்ணோம். இப்போ நம்ம அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண முடியாது. ஒண்ணு தான் வைக்க முடியும் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. சார் ஆர்டி அக்கவுண்ட் ஹோல்டர் டெத் ஆயிட்டா, அந்த அக்கவுண்ட்ட நாமினி கன்டின்யூ பண்ண முடியுமா? எஸ் கன்டின்யூ பண்ணலாம். சரி, ஓகே. இப்போது நீங்கள் எல்லோரும் லாகின் போகிறோன்னா எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுறான்னு பார்த்துங்க. இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் லாகில் போய் அட்டன் பண்ணிக்கங்க. அட்டன் பண்ணால் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம லீடர் போர்டு காமிப்போம் யார் நல்ல மார்க் எடுத்திருக்காங்கன்னு. ஓகேவா? இப்போ நம்ம இன்னைக்குள்ள டெஸ்ட்டு பார்க்கலாம். இதோட சேர்த்துட்டு இந்த போஸ்டல் கிளாஸ மட்டும் பார்க்காதீங்க. இதுக்குள்ள இருக்க ஜெனரல் நாலேட்ஜ் பாருங்க. அப்புறம் ரீசனிங்கு, பிக்சோரியல் அந்த ரீசனிங்லாம் பாருங்க. ஏன்னா இப்போ இருந்து அத பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் அதுவுமே உங்களால கரெக்ட்டா கொண்டு வர முடியும். அடுத்த கிளாஸில் அந்த ஒரு சாஃப்ட்வேர் நாங்கள் எங்களோடதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஆப்டிடியூடு இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதை அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எப்படி நான் சொல்லேன். இப்போ இன்றைக்கி இந்த டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்கள் டேஷ்போர்ட் லாகின் பண்ணோன்னே அந்த ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ராக்டிஸ் எம்சிக்யூ, இந்த ப்ராக்டிஸ் எம்சிக்யூ இருக்குல்ல, அதை க்ரியேட் ப்ராக்டிஸ் எக்ஸாம் பிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டாபிக் இருக்கோ உங்கள் சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு வரும். பிஏன்னா அதுக்குரிய நிறையா இருக்கும். உங்கள் சிலபஸுக்கு போனீங்கன்னா இதில் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் பேங்கிங்கில் போனீங்கன்னா அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்கீம் எஸ்பிஐஎம்ஏலே பார்த்துட்டோம். டெஸ்ட்டு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆர்டிலேருந்து பார்க்கலாம். இப்போ ஆர்டிக்குள்ளே போயிட்டிங்கன்னா யுபிஎஃப் கூட போங்க. ஆர்டி பார்த்துக்கலாம். பிபிஓவா? சரி, ஆர்டி கிளிக் பண்ணிட்டேன். ஓகே.
ஸோ ஆர்டில பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே டோட்டலா எக்ஸாம் செட்டப்ல பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் இருக்கு இதுக்குள்ள. இது இப்போ உள்ளது. நாங்க வேற எதுவும் ஃபர்தரா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம். அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க அத வந்து பார்த்துக்கலாம். நீங்க ஒன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கொஸ்டின் திரும்ப வராது. ஸோ அதனால நீங்க 35 இருக்குன்னா, நீங்க தாராளமா திரும்ப 5 கொஸ்டின் குடுக்கலாம். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல வேணுமோ இப்போதைக்கு நாங்க 5 லாங்குவேஜ் குடுத்துருக்கோம். உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா தமிழ்ல போங்க. இல்ல இங்கிலீஷ்ல போங்க தெரியுமா? நான் இங்கிலீஷ் ஓகே. இங்கிலீஷ்லயே போறேன். இப்போ எத்தனை கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ண விரும்புறீங்களோ, அத்தனை கொஸ்டின் வச்சுக்கலாம். இப்போ 5 மட்டும் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா 5ன்னு அடிச்சுக்கங்க. நான் 30 கொஸ்டின் குடுக்குறேன். இல்ல 5 மட்டும் போடுங்க சண்முகம். அவங்க மீதியாவா? சரி. ஓகே. மேக்ஸிமம் 25 கொஸ்டின் தான் சிங்கிள் டெஸ்ட்ல அட்டெண்ட் பண்ண முடியும். சரியா? 25 தான் குடுக்க முடியும். இப்ப நான் 5 கொஸ்டின் குடுக்குறேன். ஸோ 5னா திரும்ப 5 எழுதிட்டு அப்படியே போறேன். இப்போ ஸ்டார்ட் குடுத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்துரும். இது கொஞ்சம் நெறைய பேர் யூஸ் பண்ணா கொஞ்சம் ஸ்லோவா தெரியும். ஆனா டெஸ்ட் வந்துச்சுன்னா ஸ்பீடா இருக்கும். வர்ற வரையும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஓகே. உங்களோட டைம் ஓடிட்டு இருக்கும். அந்த டைம்க்குள்ள நீங்க முடிச்சுக்க வேண்டியதுதான். இதுதான் தெரியல அப்படின்னா உங்க ஸ்க்ரீனை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. கை வச்சு சும்மா தள்ளினீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பெருசாயிடும். உங்களுக்கு தெரியும். பிக்சர்ஸ் வந்து வியூபிளா இருக்கும். நீங்க நான் ஜென்ரலா வச்சீங்கன்னா கண்ணு தெரியாது. எவ்வளோ இருக்குங்கிறதே தெரியாது. ஆசியான். What is the interest rate charged on the loan taken by RD account? இப்போ ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு லோன் எடுத்திருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் நம்ம சார்ஜ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு என்ன பார்த்துருந்தோம். ப்ரிவேலிங் எக்ஸ்பிளேஷன் கிளிக் பண்ணி காமிச்சிருங்க சார். 2% நார்மலாக கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து ஒரு 2%. அதோட எதனால அப்படிங்கிறதும் கீழே இருக்கும். இதில் ஒவ்வொரு கொஸ்டின் தப்பாக போட்டிங்கனாலும் எக்ஸ்பிளனேஷனை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருங்க ஒரு தடவை. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? டு எலிஜிபிள் லோனு ஃபார் அ லோன் அண்ட் ஆர்டி அக்கௌண்ட் மஸ்ட் பி ஆப்ரேட்டட் ஃபார் அட்லீஸ்ட் ஹவு லாங். எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து அந்த ஆப்ரேட்டிவாக வச்சுருந்துருக்கோம். லோனுக்கு எலிஜிபிலிட்டி எப்போ வரும் அப்படிங்கிறத போடணும். சூப்பர். பின்னு போட்டிருக்கீங்க, கரெக்ட் தான். பார்த்தீங்களா? இப்போ தப்பாக கொடுக்கும் பொழுது அது தப்பு அப்படின்னு காமிச்சிடும். எக்ஸ்பிளனேஷன் கிளிக் பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி கண்டிஷன் ஃபார் அ லோன் or that the account has been operated for at least 1 year and that 12 months deposit have been made. இப்போ இந்த 2 கண்டிஷனையுமே சேர்த்து இது இருந்தால் தான் உங்களால் லோன் எடுக்க முடியும் அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இப்போ நம்ம தப்பாக கிளிக் பண்ணிட்டாலும் எது கரெக்டான ஆன்சருங்கிறதும் உங்களால் பார்த்துக்க முடியும். சண்முகம் இதுக்கப்புறம் அவங்க அட்டன் பண்ணிக்கிட்டோம். ஓகே. இப்போ எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா அடுத்த கிளாஸில் கேட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அட்டன் பண்ணால் அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணாவே உங்களுக்கான ஃபுல் நாலேஜ், அதாவது இதுக்கு எக்ஸாமுக்கு தேவையான நாலேஜஸ்க்கு கெயின் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ரிப்பீட்டடாகவும் இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு இருக்க சிலபஸ் இன்னும் அதிகம். பிஏக்கெலாம் இருக்கும்போது இன்னும் சிலபஸ் அதிகம். சீக்கிரம் முடிக்க பார்ப்போம். சிலபஸை முடித்தா தான் நம்ம அடுத்தது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் மட்டும்